வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நமக்கு ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது பீர்க்கங்காயை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் பீர்க்கங்காயில் நிறைந்திருக்கு. குறிப்பாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, துத்தநாகம், இரும்புச்சத்து, ரிபோஃப்ளோவின், மெக்னீசியம், தயாமின் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களுமே பீர்க்கங்காயில் இருக்குங்க. பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, அந்த உடல் எடை இழப்பை ஊக்குவிக்கிறதுக்கு, பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீர்க்கங்காயில் ஏற்கனவே குறைந்த கலோரிகள் தான் காணப்படுதுங்க. இதில் நார் சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது. கொழுப்பை சரியாக நமக்கு ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இலைகளால் நிரம்பி இருக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீர்க்கங்காய். மேலும் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிரம்பிய எண்ணம் தோன்றும். அதனால் நொறுக்கு தீனிகள் நமக்கு வாங்கி சாப்பிட மாட்டோம். நம்ம குப்பை உணவுகளில் தவிர்க்க முயற்சி செய்வோம். இதனாலேயே நம்மளுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் உடல் எடை இன்னும் அதிகரிக்கப்படும், தவிர குறையவே ஆரம்பிக்காது. அப்போ நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறோம். இப்போ பீர்க்கங்காயெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ஏற்கனவே நம்முடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவெல்லாம் இருக்காது. ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம உடல் எடையை குறைக்க முடியும் இல்லையா? அதுக்காக தான் நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளணும். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளாங்க. ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் உதவி பண்ணுது. அதுக்கான காரணம் என்னென்னா, பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தும். இது நமது இன்சுலினுடைய சர்க்கரை மற்றும் இன்சுலின் உற்பத்தியை கட்டுப்படுத்துங்க. ஸோ இது உடலில் சர்க்கரையை முறையாக சுரக்கிறதுக்கும் உறிஞ்சுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஹை லெவலில் இருக்கக்கூடிய அந்த பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும், சுகர் ப்ராப்ளத்தை ஃபியூச்சரில் உங்களுக்கு வராமல் முன்னாடியே தடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு அந்த நீரிழிவு அப்படின்ற அந்த அபாயமே இருக்காது. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் அதுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளணும். ரத்த சர்க்கரை இருக்கக்கூடிய நபர்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கொண்டாலுமே அவங்களுடைய ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அந்த இன்சுலின் உணர்திறன் மேம்படுத்தப்படும் போது போதுமான அளவுக்கு ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்படுவதால், அதுக்கு காரணமாக பீர்க்கங்காய் இருக்கிறதால அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க பீர்க்கங்காய். கண் தொற்று, கல்லீரல் தொற்று அல்லது வயிறு தொடர்பான தொற்று வியாதிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி ஏற்படும். இதுக்கு முக்கிய காரணமாக நாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்குது. அதுதான் காரணம். அதாவது இம்யூன் பவர் ரொம்ப லோவாக இருக்குது. ஆனால் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கள், அதாவது குறிப்பாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்புச்சத்து, மெக்னீசியம், தயாமின், ரிபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது அந்த இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம், இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம வலுப்படுத்திக்கிறதால எந்த நோயுமே, அதாவது ஒரு புது கிருமி நம்மை தாக்கி ஒரு நோய் நமக்கு ஏற்படுதுன்னா அந்த மாதிரி நோய்கள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. நம்ம நலமாக இருக்கலாம். நீண்ட நெடுக்காலம் ஆயுள் அதிகமாக நம்மளால் வாழ முடியும். ஏன்னா நமக்கு எந்த நோய் தாக்கமே வராமல் பீர்க்கங்காயை நம்ம பாதுகாக்குது. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு அனிமியா நோயை ரத்த சோகையெல்லாம் நீங்கள் சீராக்கி கொள்வதற்கெல்லாம் பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து உங்களுடைய உடலில் குறைபாடு ஏற்படுது அப்படின்னா, இரும்புச்சத்து குறையும் பொழுது தான் ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்தபூர்வமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை இரும்புச்சத்து குறைபாடெல்லாம் குறையுது அப்படின்னா உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்காது. ஸோ ஆக்சிஜன் கிடைக்கலன்னா சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க மாட்டீங்க. அப்போது மயக்கம், குமட்டல், தலைவலி, வாந்தி, உடல் வலிக்கிறது, கடுமையாக உடல் வலிக்க ஆரம்பிக்கும். உடல் ரொம்ப உங்களுக்கு சோர்வாகவே இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலுமே அது சரியாகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அப்புறமா கவனமின்மை, அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளமெல்லாம் இருக்கும். ஸோ எந்த ஒரு வேலையுமே நீங்கள் கவனம் செலுத்த முடியாத நிலையெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அந்த ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு இரும்புச்சத்து மிக முக்கியம். அந்த இரும்புச்சத்து பீர்க்கங்காயில் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக விட்டமின் B6 இருக்குது. இது ரத்த அணுக்களை உங்களுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு அவசியமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்க
அதிகரிக்கப்படும், ஹீமோகுளோபின் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால ரத்த சோகை நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சருமத்தினுடைய பளபளப்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, சரும பளபளப்பு உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதை பெறுவதற்கு எல்லாமே பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம். சரும பிரச்சனைகள் பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனவே வாரத்திற்கு 2 முறையாவது பீர்க்கங்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்க்கிறது உங்களுடைய சருமத்தை வந்து பளபளப்பாக வைக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். சில வாரங்களுக்குள்ள உங்களுடைய சரும அழகு மற்றும் குடல் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எனவே இந்த பீர்க்கங்காய் உணவுகளை சேர்த்துட்டு வாங்க. முடிந்தால் சூப் போட்டு கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய முகத்தில் வந்து முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து ஒரு கிடைக்கும். உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் நலமாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.